உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வலை ஒளியில் காணொளி பதிவில் இளைப்பாறுதலில் ஆளுகை என்ற தலைப்பில் அந்த இளைப்பாறுதலை பற்றியும் ஆளுகை பற்றியும் அங்கே எப்படி அது நடக்கும், ஆளுகை எப்படி நடக்கும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக இளைப்பாறுதலில் அங்கே ஒரே வெண்முடை, ஒரே தொழுகை, மேலும் இயேசுவின் அப்பமும் சரீரமும் இரத்தமும் ரசமும் அங்கே கிடைக்கும் என்பதை பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரே வெண்முடை, எல்லாரும் ஒரே கர்த்தரை தொழுகை செய்வார்கள். அங்கே விசேஷ விருந்து என்பதை பார்த்தோம். இன்று அந்த ஆளுகை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இளைப்பாறுதல் என்ற ஸ்தலம், இடம், அதை பற்றி விவரமாக பார்ப்போம். வாசிக்க கேட்போம். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமி மீது ராஜாவா இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். ஒரே கர்த்தர், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஒரே நாமம், ஒரே ராஜா. இந்த ஒரே வசனத்துல 3 காரியங்கள். இளைப்பாறுதல் என்கிற தேவனுடைய ராஜ்யம், இளைப்பாறுதல் என்கிற பரிசுத்த நகரம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ராஜ்யம். இதற்குள்ளே முதலாவது அங்க என்ன பார்க்க போகிறோம்? ஒரே ராஜா. அது அந்த பூமியில தான் ஸ்தாபிக்கப்பட போகுது. சீயோன், எருசலேம், பரலோகராஜ்யம், பரிசுத்த நகரம், சீயோன், புதிய எருசலேம், பரலோகராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அன்பு குமாரராஜ்யம், பரமராஜ்யம், நித்திய ராஜ்யம், அசைவில்லா ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம், நிலையான ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம். பலமும் ஒரே இடத்துல தான். அங்கே ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே நாமம். சரி, ஒரே கர்த்தர் இந்த பூமியில உள்ள மக்களை ரட்சிக்க, அவருக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பூமியில சிந்த வேண்டும். ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ நிவர்த்தி இல்லை என்பதற்காகவே காணக்கூடாத தேவன் 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், மனுஷர் கண்டு காணக்கூடாதவராகி தேவன் கர்த்தர். 1 தீமோத்தேயு 3:16 மனிதர் காணும்படியாக, மனிதோடு பேசும்படியாக, தொடும்படியாக மாம்சத்தை வெளியே வந்தார். இப்பொழுது மரித்து உயிர்த்து மேலே போய் தேற்றவாளை அனுப்பினு சொன்னார். பரிசுத்த சபையை உருவாக்க, சபையை ஆளுகை செய்ய ஒரே கர்த்தர் தான். 3 கால கட்டங்களில் 3 விதமாக செயல்பட்டார்கள். ஆகவே காணக்கூடாத தேவனை பிதா என்றும், காணக்கூடிய இயேசுவை குமாரன் என்றும், தேற்றவாளனாகிய அவரை பரிசுத்தாவி என்றும் சொல்கிறோம். கர்த்தர் என்று சொன்னாலும் ஒவ்வொரு ஒன்றா இருப்பாங்க. இயேசுன்னு சொன்னாலும் ஒவ்வொரு ஒன்றா இருக்காங்க. ஆவியானவர் சொன்னாலும் ஒவ்வொரு ஒன்றா இருக்காங்க. ஆனால் ரட்சிக்க அப்படி 3 காலகட்டங்கள் 3 வித்தியாசமான சூழ்நிலையில் செயல்பட்டார்கள். ஆனா இளைப்பாறுதல் என்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது இப்படி 3 காலங்களில் செயல்பட்டவர்கள் ஒரே கர்த்தராக இருப்பார். அந்த அவசர மறுபடி வாசி கேட்போம். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது ராஜாவா இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். நாமமும் ஒன்றாயிருக்கும். வேற வேற கர்த்தர் இல்லை. இந்த இஸ்லாமியத்தை சேர்ந்தவன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா
தப்பா இவன் ஒரு கோட்பாடை உண்டாக்கிட்டு இயேசுவை இறை தூதர்னு சொல்லிட்டாலே நீ அவுட்டு. நீ கொல்லப்படுவாய் பைபிள் சொல். நானே அவர், நான் தான் அந்த பிதா, நான் தான் அந்த கர்த்தர், நான் தான் அந்த தேவன். யோவான் 8:21-22 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்கள் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களே சாவீர்கள் என்றார். நானே அவர், நான் தான் அந்த பிதா. இந்த வசனம் இஸ்லாமியில் உள்ள குருட்டுப்பொருளுக்கு கண்ணில் தெரியல. நான் ஒரு பெரிய மசூதியில போய் ஒரு 250 அஜயத்து மத்தியில் வச்சு விளாசிட்டு வந்தேன். என்னன்னு சொன்னா இயேசு பிதான் குமாரன் அல்லம்மா. அதுக்கு வசந்த குருது சங்கீதம் 2:6-8, நீதிமொழி 8:21-39 வரைக்கும் படிச்சுக்கிறா. சங்கீதம் 2:6-8 இவருடைய குமாரன் என்று சொல்லுவார் பிதா இயேசுவை. நீதிமொழி 8:21-39 வாசிக்கும் போது இயேசு அவரை பிதா என்று சொல்லுவார். இந்த வேதத்தை இவனும் மண்டையில உதிச்ச மாதிரி இவரை இறை தூதர்னு சொல்றாங்க. பாவம், அவர் இறை தூதர்லாம் கிடையாது. இயேசுநாதர் சொன்ன சில வசனங்களை இவங்களுக்கு வசதியா எடுத்துக்குவாங்க. நான் போய் ஒரு தேட்டர் வாங்க அனுப்புன்னு சொன்னாரு, அதுதான் முகமது நபின்றாங்க. கிறுக்கப்பல அவர் கிடையாது, அவர் வந்துட்டார். முகமது நபி வரதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடி நான் போய் அனுப்ப சொன்ன தேட்டர் வாங்க பரிசுத்தவர் வந்துட்டார். அவர் வந்து சகல சத்திய நடத்துவார். அவர் ஒரு மனுஷனாக வரமாட்டார். எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார் என்று சொன்னவர் கல்யாணம் பண்றவராக, மனிதராக, சோறு சாப்பிட்றவராக, சிப்பா வெட்டி போட்டு குல்லா போடுறவராக, பைஜாமா குர்தா போடுறவராக வரமாட்டார். சாக மாட்டார். அவர் சாகாமை உள்ளவர். நான் போய் ஒருவரை அனுப்புறீங்க, பரலோகத்தில் அனுப்புறேங்கிறாரு. முகமது நபி எங்க வந்தாரு? அவருக்கு எனக்கு மரியாதை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அவர்களுக்கு சாட்சி உண்டாகட்டும். நான் அவரை குறை சொல்லவில்லை. இந்த தப்பான கோட்பாடு டாக்டர் சாகி நகர் கிறுக்கு போய் உழைட்டுக்கிறான். வாடா சேலஞ்சுன்னா வரமாட்டேங்கிறான். என்ன பண்றது? இயேசு சொன்ன சிலவற்றை இவங்க வசதி எடுத்துக்கிறாங்க. அப்படி அல்ல. நான் போய் அனுப்பி சொல்ல தேட்டவாரன் சத்திய ஆவி ஆகிய பரிசுத்தாவியானவர். சத்திய ஆவி, அவரை ஆவியானவர் சொல்ற ஆவியாக தான் இருப்பார். அவரை பார்க்க முடியாது. தேட்டவாரன் நீ பார்க்க முடியாது. உலகத்தில் முடிவு வந்த சகல நாட்கள் அவர் இருப்பார். முகமது நபி உலகத்தில் முடிவு வந்த சகல நாட்கள் இருக்காரா? எவனா இருந்தாலும் வா, எவனும் பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. ஆனால் நான் தேடி போய் பிரசவம் பண்ணேன். அந்த மாதிரி தேடி போய் அட்டாக் பண்ணலாம் விட்டு போங்கடா அப்படின்னு. சரி, ஒரு சிறு விளக்கத்துக்காக கொஞ்சம் வெளியே போனேன். ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே நாமம், ஒரே நாமம், ஒரே ஆளுகை, ஒரே அரசாட்சி. ஏசாயா 32:1 வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரே ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரே ஆளுகை நீதியாக ஆளுகை செய்வார். பிரபுக்களும் நியாயமாக துரத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலை நிழலாகவும் இருப்பார். இப்படி ஒரு ராஜாவை நம்ம பார்க்க முடியாது. ஒரே ராஜா, ஒரே ஆளுகை. இதெல்லாம் படிக்காம இதெல்லாம் இணைப்பார்கள் தேவ ராஜ்யத்தில் நடக்கிறது. அங்க பிதாகுமார் மூவர் என்று அழைக்கப்பட மாட்டார், ஒரே கர்த்தர். பூமியில பார்த்தா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறான். அது மாதிரி புதிய பூமியில இப்ப 250 நாடு இருக்குன்னா 250 ராஜா. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க, மன்னராட்சி.
இப்பொழுது மக்களாட்சி. அந்த இறைப்பாறுதல் பல்லவத்தில் ஒரே ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஒரே நகரம். இப்ப இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டி உண்டாக்குறது பல நகரங்களை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே நகரம். எபேசியர் 2:19 வாசி கேட்போம். எபேசியருக்கான நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இங்கு அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், அந்நியரும் பரதேசியுமாயிராமல், பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும், பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரம், தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் ஒரே நகரம், ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே நாமம், ஒரே ஆளுகை, ஒரே நகரம், ஒரே வாசஸ்தலம். சங்கீதம் 87, சங்கீதம் 87 அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது. அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். சீயோனின் வாசலில் பிரியமா இருக்கிறார். சீயோன் என்கிற ஒரே வாசஸ்தலத்தில் பிரியமா இருக்கிறார். வாசஸ்தலம். அதான் பலர் உணரும் அவங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். ஒரே ஸ்தலம், ஒரே வாசஸ்தலம். யாக்கோபு பூமியில குடியிருக்கும் போது பல வாசஸ்தலங்களை குடியிருந்தார். சீகேம் அங்க குடியிருந்தார், எகிப்துல குடியிருந்தார், கானான்ல குடியிருந்தார், பதான் அரான்ல குடியிருந்தார். இப்படி பல இடங்கள்ல வாசஸ்தலங்களை குடியிருந்தாலும் ஒரே வாசஸ்தலம். அதுதான் இறைப்பாறுதல் என்று சொல்லப்படுற பல்லவராஜ்யம் ஒரே வாசஸ்தலம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில், உங்களை அந்தகாரத்தில் இருள் என்ற ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியாயும் ஒரே ஜாதியாகும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறது. சொந்த ஒரே ஜன கூட்டம். இன்றைக்கு பூமியில ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை ஜாதியை ஒழிக்க முடியாது பூமியில. ஆனால் இறைப்பாறுதல் என்கிற பலவராய்ச்சி போகும்போது பல ஜாதிகள் வந்திருந்தாலும் அவெல்லாம் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. That's all your honor. ஒரே பரிசுத்த ஜாதி. ஆனா அந்த பூமியில கிறிஸ்தவத்தை பல ஜாதி இருப்பாங்க, எவனாலையும் ஒழிக்க முடியாது. ஆனா ஜாதியை பற்றி பேசிட்டு உருப்பிட மாட்டான். பரிசுத்த கர்த்தரை தேடி பரிசுத்தமாய் வாழ்கிறவன் அந்த ஒரே நகரத்துக்குள்ள வரும்போது ஒரே ஜாதியாக அழைக்கப்படுவான். பரிசுத்த ஜாதி, ராஜரிக கூட்டம், ஒரே போதும், ஒரே அப்பம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கர்த்தருடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒரே சரீரம், ஒரே அப்பம், ஒரே போஜனம். எல்லாம் ஒன்று, கலப்படம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஒரே போஜனம். கடைசியாக ஒரே மொழி. என்ன மொழி? இறைப்பாறுதல் பரிசுத்த ஸ்தலத்தில் பேசப்பட போகின்ற, பேசுகின்ற அல்லது பேசின ஒரே மொழி, தமிழ் மொழி, ஒரே மொழி. எப்படி
என்ற வேதத்தில் ஒரு பலமுறை பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வரிசை பட்டியல் அதை இணைக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 5:20. அன்றியும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, அந்த சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து, பிதாவை தேவனை அறிஞ்சுக்கணும்னா அவருடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று நமக்கு புத்தியை கொடுக்கணும். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எனப்பட்ட, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதாவது நம்முடைய தமிழ் மொழி, அவருடைய தன்மை, அவருடைய இலக்கணம் மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி. உயிரான மொழி, மெய்யான மொழி. இதை பேசுகிற தேவன் உயிரானவர், மெய்யானவர். அவர் பேசுகிற மொழி உயிராகவும் மெய்யாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி. இந்த பூமியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் பல மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், பல நாடுகளிலிருந்து வருகிறவர்களாக இருந்தாலும், அந்த இணைப்பாளர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது தமிழ் மொழிக்கு நான் ஒரு 40க்கு மேல அடைமொழி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த மொழி, உயிரான மொழி, மெய்யான மொழி, உயர்வான மொழி, மருத்துவம் கொண்ட மொழி, ஆளுகை செய்ய மொழி, அதிகாரம் உள்ள மொழி, ஒழுக்கம் உள்ள மொழி, முக்கணிகளை கொண்ட மொழி, படி பொன்னான மொழி, தேனான மொழி, இது போல ஒரு 40க்கு மேல உயிரான மொழி, மெய்யான மொழி, உயிர் மெய்யான மொழி, இறைவனுடைய மொழி, கடவுள் மொழி, அப்படியெல்லாம் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு 200 பக்கத்தில் புத்தகம் எழுதியிருக்கேன். தமிழின் சிறப்பு, தமிழ் மொழியின் சிறப்பு, அது பரலோகத்தில் பேசப்பட்ட மொழி. அதான் அந்த தமிழ் மொழியை இயேசு நேசித்தபடினால் அவருடைய சீடரை ஒருவர் இங்கே அனுப்பினார். சீகன் பால் என்பவர் எபிரேய கிரேக்க லத்தீன் மொழியை கற்று வந்து தமிழையும் கற்று தமிழில் தான் முதல்ல மொழியை பதிப்பு செய்தார்கள். ஆகவே ஒரே மொழி, இந்த தமிழ் மொழியை பேசுகிற உலகம் இங்கு பரம்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். தமிழ் மொழி சத்தியமான மொழி, நிச்சயமான மொழி, பயங்கரமான. இப்போதே ஒரு 10-15 மேல சொல்லிட்டேன். அரும் மருந்தான மொழி, உலகிலே உயர்வான மொழி, உன்னதமான மொழி, ராஜரீக மொழி, ஆளுகை செய்யும் வல்லமை கொண்ட மொழி, இப்படி பல தலைப்புகள் இருக்கு. அதனால இந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் போய் இந்த பூமியில் பல மொழி பேசுகிற கூட்டத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிற ஒருவர் அங்கே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியை பேசுவார்கள். ஒரே மொழி. இப்படியாக ஒரே ஆளுகை, ஒரே போஜனம். இதான் இளைப்பாறுதல் என்று அழைக்கப்பட்ட பரலோகராஜ்யத்தில் தேவன் எவ்வாறு ஆளுகை செய்வார், ஜனங்கள் எப்படி அவர் ஆளுகைக்கு உட்பட்டிருப்பார்கள். அங்கே பாவம் இல்லை, தீமை இல்லை, விரோதம், பகை இல்லை, ரவுடிசம் இல்லை, பொய், பெற்றாட, திருட்டு, எந்த தீமையும் அங்கு இல்லை. முழுவதும் பரிசுத்தம், தெய்வீக சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதான, பேரின்பம், பூரிப்பு, ஆனந்த, களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம். இந்த இளைப்பாறுதல் என்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கும் ஒரு சம்பவம். அதுக்கு சீயோன் பேர். அது எப்படி இருக்குன்றத ஒரு வசனத்தோடு பார்ப்போம்.
ஏசாயா 51:11 வாசிக்கணும். அப்படியே கர்த்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த இப்போ ஒவ்வொன்றா நான் பேசுறேன் இல்லையா, அந்த பூமியிலிருந்து பாவ உலகத்திலிருந்து முழு உலகத்திலிருந்து முழு மக்கள் தொகையிலிருந்து சில கோத்திரம், சில ஜனங்கள், சில ஜாதிகள், சில பாஷை, எல்லாவற்றும் வந்து கர்த்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இந்த பாவத்தில் இந்த தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறவர்கள் இளைப்பாறுதல் என்று நான் சொன்ன அந்த சியோன் ஒரே நகரம் சியோன் நகரத்துக்கு வருவார்கள். என்ன பண்ணுவாங்க பாசிப்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலம் என்ற பாட்டுல எந்த கவியை கொண்டு வந்திருப்பாங்க. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சந்தோஷம் தவிப்பும் ஓடிப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயன் கருணாதாரமே. சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. அங்கே தீமை இல்லை, பாவம் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, விரோத பகை, கொலை கொள்ளை, ரத்தம் சிந்தல், எந்த ஒரு தீமையும் இல்லை. இதான் இளைப்பாறுதல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய சியோன் எருசலேம். அதில்தான் ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே ஆளுகை, ஒரே மொழி, ஒரே அரசாட்சி, ஒரே நாமம். அங்கே நாமும் மீட்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவருடைய கிருபையை இரக்கம் பெற்றவர்களாக, தாய் பெற்றவர்களாக, மன்னிப்பு பெற்றவர்களாக, நியாய தீர்ப்பில் போகாமல், நரகத்துக்கு போகாமல், இந்த இளைப்பாறுதல் சியோனுக்கு வரும்பொழுது என்று பேசப்பட்ட அனைத்தையும் நீங்கள் காணலாம், ருசிக்கலாம், புசிக்கலாம், ரசிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நிச்சய மகிழ்ச்சியோடு வாழலாம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர் வழங்கி பாதுகாப்பாராக. ஆமென்.